குளிகை நேரத்தில் எதை செய்தாலும் ஆக்ஷன், நிகழ்ந்தாலும் ஈவெண்ட் திரும்ப திரும்ப நடைபெறும். உதாரணமாக, குளிகை நேரத்தில் சுபகாரியங்கள் ஆன நகை வாங்க கடைக்கு செல்வது. அவர் திரும்ப திரும்ப நகை வாங்குவார். நகை சேரும் அவருக்கு. அந்த செயல் மீண்டும் மீண்டும் நடைபெறும். நகை கடைக்கு மீண்டும் மீண்டும் அவர் செல்வார். குளிகை நேரத்தில் அசுப காரியமாக ஒருவருக்கு அடிபட்டால் அவர் மீண்டும் மீண்டும் அடிபடுவார். அந்த நிகழ்வு மீண்டும் மீண்டும் நடைபெறும். குளிகை நேரத்தில் ஒருவர் வங்கி சம்பந்தமாக சென்றால் அவர் தான் சென்ற நோக்கத்திற்கு முடிவு பெறாமல் அவர் மீண்டும் மீண்டும் வங்கிக்கு செல்வார். எனவே குளிகை நேரத்தில் திருமணம் செய்தால் அந்த செயல்பாடு மீண்டும் நடைபெறும். ஆகவே குளிகை நேரத்தில் சுபகாரியங்களை தவிர்த்தல் நல்லது. திருமணங்கள் செய்வது குளிகை நேரத்தில் உகந்ததல்ல, உத்தமம் அல்ல. தவிர்த்தல் நல்லது. நகைகள் வாங்க அந்த நேரத்தில் நகை கடைக்கு சென்றால் அந்த செயல்பாடு மீண்டும் நன்றாக நடைபெறும். அவர்கள் மீண்டும் மீண்டும் நகை வாங்குவார்கள். குளிகை நேரத்தில் மற்ற செயல்பாட்டை தவிர்ப்பது உத்தமம். அன்பார்ந்த ஜோதிட ரத்னா அன்பர்களுக்கு ஜோதிட ரத்னா ரமேஷ் உங்களுடன் குளிகை மாந்தி அவரை பற்றி, குளிகை காலத்தை பற்றி சிறப்பாக இந்த காணொளியில் நான் விளக்குகிறேன். குளிகை காலம் சனியின் மைந்தன் குளிகன் என்பதால் குளிகன் காலத்தை சனிக்கிழமையிலிருந்து பின்னோக்கி கணக்கிடுவர். குளிகை என்று அழைக்கப்படுபவர் சனி பகவானின் மகன் குளிகன். மாந்தி என்று கேரளாவில் அவரை கடவுளாக எடுத்துக்கொள்வார்கள். ஜோதிடத்தில் ஜனன ஜாதக தசபொருத்தங்கள் 10 எடுத்துக்கொள்வதில் கேரளாவில் மாந்தியும் கணக்கிடுவார்கள். இவரை குறிக்கும் காலமே குளிகை காலம் என்று கூறுவார்கள். சூரியன் மகன் சனி பகவான். சனியின் மைந்தன் குளிகன். சூரியனுக்கு பேரன் குளிகன். சனியின் மைந்தன் குளிகன். இவர் மிகவும் சுபகிரகமாக எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அன்பார்ந்த ஜோதிடரத்ன அன்பர்களே, சூரிய பகவான் பாவகிரகம், சனி பகவான் பாவகிரகம். ஆனால் சூரிய பகவானின் பேரனும் சனி பகவானின் மைந்தனுமான மாந்தி சுபகிரகம். சுபகிரகமாக தெரிகின்ற குளிகன் நல்ல காரியங்களில் செய்தால் அது சுபமாக தான் இருக்கும். ஆனால் சில நிர்பந்தங்கள், விதிகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. சனி பாவகிரகம் என்றாலும் குளிகன் சுபகிரகம் ஆவான். குளிகை காலத்தில் எதை செய்தாலும் மறுபடியும் செய்ய வேண்டியிருக்கும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். குளிகன் சுபகிரகம் ஆவான். குளிகை காலத்தில் எதை செய்தாலும் மறுபடியும் செய்ய வேண்டியது இருக்கும். எடுத்த காரியம் முற்று பெறாவிட்டாலும் திரும்ப திரும்ப செய்ய வேண்டி இருக்கும்.